ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து ஓவர் பசி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு போய் புரோட்டா தான் வாங்கலான்னு போனேன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் மாறிட்டாப்ல. ஏதோ சிக்கன் ரைஸ் சூப்பரா இருக்கு கடை முதலாளி போட்டு சூப்பரா இருக்கு வாங்கி பாருங்க, சூப்பரா இருக்கு வாங்கி பாருங்க. முடியல, ஒரு வழியா வாங்கிட்டு வந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படிதான் இருக்குன்னு பாத்துருவோம். அவங்க நம்ம முதலாளி பேசுனதுக்கும் மாஸ்டர் சொன்னதுக்கும் நல்லா இல்லாத மட்டும் இருக்கட்டும், கடையை மாத்திடுவேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். க்ளோஸ்அப் வாங்க மேடம், கேமராமேன் க்ளோஸ்அப் வாங்க. ஐயோ, ஒருவேளை சொத்துக்காக இந்த ஜப்பான் முஞ்சிக்கிட்ட நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, நல்லா வெந்திருக்கே. என்னங்க கருவேப்பிலை கொத்தமல்லி தலையெல்லாம் பறக்குது. கருவேப்பிலை தான் பாருங்க, செடியில கூட பாத்துருக்க மாட்டேங்க. எனக்கு இவ்வளவு பெருசு, அவ்வளோ பெருசா இருக்குது கருவேப்பிலை. ஐயோ, என்னமோ சொல்றானே, என்ன சொல்றான்னு கூட தெரியலையே. ஐயா, ராஜனை காப்பாத்துங்க. ஐயோ, கொன்றாதடி. கருவேப்பிலையா பறக்குது, எப்படி இருக்குமோ என்ன ஏதோ. இருங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்து சொல்றேன். நாட்டு ஊருது சில்லி நல்லா இருக்கு. சில்லி பாருங்க, நல்லா வெந்திருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். சும்மா சொல்லக்கூடாது, மாஸ்டர் சொன்ன மாதிரியே டேஸ்ட் நல்லாதான் இருக்கு. ரைஸோட கொஞ்சம் வச்சு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பாக்க. அருமையா இருக்கு. சொன்ன மாதிரியே சூப்பரா போடுவாங்க, செம்ம டேஸ்ட். அப்படியே கிளீனா அப்படியே நல்லா அந்த கொத்தமல்லி தலை டேஸ்ட், அந்த கருவேப்பிலை அந்த டேஸ்ட்லாம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி சாப்பிட்ற அப்படியே நாக்கில் அப்படியே தனியா அந்த டேஸ்ட் வந்து தனியா தெரியும். சூப்பரா இருக்கு சாப்பிட்றேன். பாருங்க, வீரல் கறியா போட்டுருக்காங்க. கேமரா வேற குரு பாக்க ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டுறாயா. மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்ல. பாக்குறாப்ல அவனுக்கு வேற கொடுக்காம நான் மட்டும் சாப்பிட்டுருக்கேன். ரெண்டு சிக்கன் ரைஸ் வாங்கினீங்க, ஒரே சிக்கன் ரைஸ் வாங்கி நானே சாப்பிட்டேன். ரொம்ப குறைக்கிறேன், சீக்கிரம் சாப்பிட்டேன். தீப்பொறி, இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரி நாய்க்குடைய வெறி நாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். நான் சாப்பிட்டுறேன். சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிடுறேன். இது வரைக்கும் சாப்பிட்டேன், இது வரைக்கும் சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் எல்லாம் பக்கா. இந்த கட்ட அந்த குடை மிளகா இதெல்லாம் போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு டேஸ்ட். என்ன கொஞ்சம் காரம் போட்டாங்க. காரம் மற்றவங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் காரமே சாப்பிட மாட்டேன், அதனால ஓவர் காரம் ஃபுல்லா வேத்து கொட்டிருச்சு. துண்டு எடுத்து துடைக்கணும் போல, அப்படியே அந்த ஒரு உடம்பே ஆகும் போல, அந்த அளவுக்கு வேத்து கொண்டுது எனக்கு, அந்த அளவுக்கு காரம். ஓகே, இறுதி கட்டத்துக்கு நெருங்கியாச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டுங்க. இந்த மாஸ்டருக்கு ஒரு பாராட்டு சொல்லி ஆகணும். 100% சூப்பராக இருக்கு. சிக்கன் ரைஸ் தான் கொஞ்சம் ஃப்ரையாக இல்லாமல் சூப்பராக போட்டிருக்காங்க. டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டு. ஒர்த்து 100% ஒர்த்து.